ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்செல்லாம் விளக்கு கழுவ வேணாங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேப்பரில் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துறேன். நம்ம வச்சுருக்க குங்குமம், சந்தனம் எல்லாம் நீட்டாக இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் அதை இந்த டிப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அப்புறமா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த இலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த இலை தான் புளிச்சக்கீரையோட இலை. இந்த பூ வந்து அந்த கீரையில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த கீரையோட பூங்க. நமக்கு வந்து இலை மட்டும் போதும். கொஞ்சமாக தண்ணி, அதாவது நம்ம விளக்க ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து புளிச்சக்கீரையை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. நீங்கள் வேறு எதுவுமே போட்டு தேய்க்க வேணாங்க. சபீனா பவுடர் மட்டுமே போதும். மற்றபடி பீதாம்பரி, லெமன் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இதை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக விளக்கு வந்து நம்ம கழுவ போகிறோம். இப்போ நம்ம அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நம்ம வச்சுருக்க விளக்கு பூஜை பொருளெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கோங்க. நார்மல் வாட்டர் வந்து கலந்துக்கோங்க. அதில் நார்மலாக நம்ம என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்து ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே இதை வந்து ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இதில் வந்து தண்ணியில் வந்து ஊறணுங்க. புளிச்சக்கீரை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப தேய்க்க வேண்டியதெல்லாம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு மெத்தடும் கூட சொல்லித்தரேன். இதில் ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா முங்குற அளவுக்கு பூஜை பொருளெல்லாம் போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லா பொருளையும் வெளியில் எடுத்துடலாங்க. இந்த தண்ணியில் நான் வேறு எதுவுமே கலக்கலை, புளிச்சக்கீரை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சபீனா பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் நார் எடுத்து லைட்டாக நம்ம அந்த புளிச்சக்கீரை தண்ணி தொட்டுக்கலாம். லைட்டாக அந்த தண்ணி தொட்டுட்டு சபீனா பவுடர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். பாருங்கள், நான் ஒரு டைம் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு வர்றது. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், கீழே இருக்க அந்த பகுதியும் மேலே நம்ம அந்த சபீனா போட்டு வச்சுருக்க பகுதியும் பாருங்கள். அப்பப்போ லைட்டாக இந்த தண்ணியை தொட்டுக்கோங்க, தொட்டு தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியே போதும் தொட்டு தேய்க்கிறதுக்கு. என்னோடய விளக்கு ரொம்பவே பழைய விளக்கு தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2003 வாங்கின விளக்கு. இது வந்து இவ்வளோ நாளாக எனக்கு யூஸ் ஆகிருக்கு. ஆனாலுமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தான் நான் இதில் இருக்க எல்லா வெசல்ஸுமே கழுவி தேய்ச்சிக்க போகிறேன். லைட்டாக அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு சபீனா பவுடர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நாரே போதுங்க. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் அதே மாதிரி லைட்டாக அந்த தண்ணி தொட்டுட்டு சபீனா பவுடர் வச்சு தேய்ச்சிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ், ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோஸ், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள். இப்போ லைட்டாக அந்த தண்ணி தெளித்து விட்டுட்டு சபீனா வச்சு நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் நம்ம தேங்காய் நார் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து எப்படி கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நல்ல தண்ணியில் கூட கழுவலைங்க. நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் தான் கழுவிட்டுருக்கிறேன். பாருங்கள், கழுவி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவே பழைய விளக்கு தான், ஆனால் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம். ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் புளிச்சக்கீரை தண்ணியை கொதிக்க வச்சு சூடாக தான் போடணுன்னெலாம் இல்லைங்க. அந்த தண்ணியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட பூஜை சாமான்லாம் அதில் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சு தேய்க்கிறீங்களோ அதை லைட்டாக வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிங்கனாலே போதும். ரொம்ப க்ளீனாக, ரொம்ப பளபளன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளோட பூஜை ஜாமான் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக விளக்கி எடுத்துட்டோம். தொடர்ந்து பாருங்கள்.